மகாபாரதம் ஸ்வர்காரோகண பருவம். நரகம், சொர்க்கம் மற்றும் இறுதி உண்மை. தர்மபுத்திரர் சொர்க்கத்திற்குள் நுழைந்தபோது அங்கே துரியோதனன் தேவர்களுடன் ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பாவி துரியோதனன் இங்கே எப்படி என்று கோபப்பட்டார். நாரதர் சொன்னார், தர்மபுத்திரா, சொர்க்கத்தில் பகையில்லை. துரியோதனன் ஒரு ஷத்திரிய தர்மப்படி போரிட்டு வீர மரணம் அடைந்தான். அதனால் அவனுக்கு இந்த இடம் என்றார். எனது தம்பிகள் எங்கே என்று தர்மர் கேட்டார். ஒரு தூதன் அவரை ஒரு இருண்ட நாற்றம் பிடித்த நரகத்திற்கு அழைத்து சென்றான். அங்கே அர்ஜுனன், பீமன், திரௌபதி ஆகியோர் கதறுவதை கேட்டார். தர்மர் சொன்னார், அவர்கள் இருக்கும் இடமே எனக்கு சொர்க்கம். நான் இங்கேயே இருக்கிறேன் என்றார். உடனே அந்த நரகம் மறைந்து சொர்க்கமாக மாறியது. இந்திரன் சொன்னார், தர்மபுத்திரா, இது உனக்கு ஒரு மாயத் தோற்றம். நீ அஸ்வத்தாமன் விஷயத்தில் ஒரு சிறிய பொய் சொன்னாய். அஸ்வத்தாமா அதக, அதற்காகவே உனக்கு சிறிது நேரம் நரகம் காட்டப்பட்டது. உண்மையில் உனது தம்பிகள் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தில் உள்ளனர் என்றார். தர்மர் கங்கையில் நீராடித் தனது மனித உடலைத் துறந்து தெய்வீக உடலை பெற்றார். அவர் கிருஷ்ணர், பாண்டவர்கள், கர்ணன் மற்றும் கௌரவர்கள் அனைவரையும் அங்கே மகிழ்ச்சியாக கண்டார். அனைவரும் தங்கள் முந்தைய பகையை மறந்து அன்பு பாராட்டினர். மகாபாரதம் ஒரு மாபெரும் தத்துவத்துடன் நிறைகிறது. தர்மமே வெல்லும். மனித வாழ்க்கை ஒரு நாடகம். அதில் அவரவர் பாத்திரத்தை சிறப்பாக செய்வதே முக்திக்கு வழி. சுபம்.